அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயமும் ஒழுங்காக நிறைவேறாமல் பாதியாக நின்று அனாவசிய விரயத்தை ஏற்படுத்தி அவ பெயரையும் உண்டாக்கி நாணய கோளாறுகளால் மனதை கலங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. இதுவெல்லாம் ஒழுங்காக முடிந்தாலே போதும் என்ற மனநிலையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் கடமையின் பொருட்டு எதை பற்றியும் அலட்டிக் கொள்ளாத ராசிக்காரர்கள் நீங்கள். வருவது வரட்டும், எதிர்கொள்வோம் என்ற கொள்கையினை பெற்றவர்கள். இப்படிப்பட்ட உங்களை இந்த சனி பெயர்ச்சி கொஞ்சம் அசைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்பொழுது நிகழப்போகின்ற சனி பெயர்ச்சியை நினைத்து நீங்கள் பதட்டத்திலும் கவலையிலும் இருப்பீர்கள். இருந்தாலும் எது வந்தாலும் சமாளித்துதானே ஆக வேண்டும் என உங்களுக்கு நீங்களே தைரியமும் சமாதானமும் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். இப்போது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு உங்கள் ராசி பிரகாரம் 12ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகின்ற சனி பகவான் ஏழரை சனி காலத்தை தொடங்குகின்றார். என்றாலும் பயப்படுவது போல எந்த ஒரு இடர்பாடும் பெரிய தொந்தரவுகளும் ஏற்பட்டு விடாது. இப்போது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் அவருக்கே உரித்தான சுப பலன்களை கொடுக்கின்ற பக்குவத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராகு கிரகமும் கேது கிரகமும் மட்டும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் தான் சுழல்கின்றன. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் கிரகம் இந்த சனி பெயர்ச்சி நேரத்தில் அற்புதமான அதிர்ஷ்டத்துடன் சுழன்று கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த சனி பெயர்ச்சி மூலம் நமது ராசிக்கு என்ன நடக்குமோ, எது சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட போகின்றதோ, புதிய பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து கொள்ளுமோ, பொருளாதார ரீதியான சங்கடங்களை அடைந்து விடுவோமோ, நின்று போன பழைய வழக்குகளில் போய் சிக்கிக் கொள்வோமோ என்றபடியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த ராசிக்காரர்கள். நீங்கள் 37 வயது முதல் 51 வயதுக்குள் இருந்தால் உங்களுக்கு அற்புதமான விசேஷமான சனி பெயர்ச்சி இது. தற்போது லாபஸ்தான சனியாக இருப்பவர் பெயர்ச்சியாகி கும்பராசிக்குள் விரய சனியாக வந்து அமரப்போகின்றார். இருந்தாலும் ஒரு சில மீனராசிக்காரர்கள் இப்பொழுதே அபரிமிதமான சௌகரியங்களையும் லாபங்களையும் ஒரு பக்கம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு ஸ்திரத்தன்மையை தொட்டிருப்பீர்கள். அயல் தேச விஷயங்களால் லாபத்தை அடைந்து கொண்டிருப்பீர்கள். இந்த சனி பெயர்ச்சி நினைத்து பெரிதாக கவலைப்பட வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். வருங்காலம் ஒரு சிலருக்கு
மேன்மையாகவும் 65 வயதை கடந்திருப்பவர்களுக்கு மட்டும் சற்றே பாதிப்பாகவும் 26 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு சற்று கடுமையாகவும் 42 வயது முதல் 53 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவும் இந்த சனி பயிற்சி அதிர்ஷ்ட பலன்களை வழங்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஸ்தான பலன் அடிப்படையில் ஒரு பக்கம் சனி பகவான் பாவி, மறுபக்கம் சுப ஆதித்யம் பெற்ற 11ஆம் இடத்து அதிபதியாகவும் மற்றொரு பக்கம் விரையாதிபதியாகவும் இவர் வருகிறார். ஆகவே வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கான விரயங்களை நல்லபடியாகவும் அனாவசிய செலவினங்களாகவும் அடிக்கடி மாற்றிக் கொண்டிருப்பவர் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் தலை சனியாக 12ஆம் இடத்தில் அமர்ந்து தனது விரய சனி கால துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். இதனால் இனிமேல் தொட்டு எதிலும் கொஞ்சம் நிதானமான செயல்பாடு அவசியம்தான். மாற்று ஏற்பாடு திட்டங்களை யோசித்துதான் செயல்படுத்த வேண்டும். தொடர்பில்லாத வீண் வில்லங்க விவகார நடவடிக்கைகளில் யோசிக்காமல் இறங்கக்கூடாது. மற்றொரு பிரச்சனைகளுக்காக வழக்கு பஞ்சாயத்து என்றபடி போய் நின்று ஜாமீன் கையெழுத்து சிபாரிசு என சொல்லும் பொழுது உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களையும் அருகில் வைத்துக் கொள்வது நலம். அதைவிட அதனை தவிர்த்து விடுவதே உத்தமம். வாரிசுகளின் பிடிவாதத்திற்காக செலவினங்கள் செய்யக்கூடாது. கடன் படும்பொழுது யோசித்து அது சம்பந்த ஆவணங்களில் கையெழுத்திடுவது நலம். வாழ்க்கை துணை வகையில் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய காலகட்டம் இது. சில வேலைகளை அலைந்து திரிந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும். சேமிப்பு ஒரு சில நேரங்களில் மட்டுமே தங்கும். சுபகாரியங்களுக்காக அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்லவித மாற்றங்கள் நிம்மதியாக ஏற்பட்டாலும் கவன செயல்பாடு அவசியம். வீணான பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நலம். உணவு பழக்க வழக்கங்களிலும் கட்டுப்பாடோடு நடந்து கொள்வது விசேஷம். உழைப்பு கூடுதலாகும். திடீர் பயணங்கள் ஏற்படும். மற்றவர்கள் குறை சொல்ல முற்படுவார்கள். அதனை பொருட்படுத்தக்கூடாது. வலிய உதவி செய்தால் கூட நல்ல பெயர் எடுப்பது சற்று கடினம்தான். தொழில் உத்தியோக வியாபார நிர்வாக பட்ஜெட் விஷயங்களில் விழிப்போடு செயல்பட வேண்டிய காலகட்டம். சில நேரம் நண்பர்களுக்காக உதவி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். உங்களது அனுபவங்களை பணமாக்க பார்க்க வேண்டும். யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை விட உதவியாக செய்து விடுவது நலம். இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 7.5 சனியாக உங்களுக்கு தொடங்குகின்றது. எனவே எந்த நேரமும் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உத்தமம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள் விரும்பும் வண்ணம் அமையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தராது. நீங்கள் என்னதான் சிறப்பாக பணிபுரிந்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு, திருமணம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் நன்மை தரும். இந்த மீனராசி பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஆவதற்கு முன்பே எவ்வித இடர்பாடுகளையும் சந்திக்காமல் தான் முன்னேற்றத்தை அடைந்து வருகின்றீர்கள். இந்த நிலைமை மேலும் அதிகரிக்கும். அதாவது வருகின்ற தமிழ் வருடம் குரோதி ஆண்டு வைகாசி மாத 9ஆம் தேதி வரை ஆக உங்களுக்கு இனிமேல் தொட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் புதிய மேன்மை, அனுகூல திருப்பங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போது உங்களுக்கு ஏற்பட்டு வருகின்ற சிரமங்களை பொறுத்துதான் ஆக வேண்டும். வருகின்ற 2024 மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரை தான் சிரமங்கள் சின்ன சின்னதாக ஏற்படும். அதன் பிறகு ஏகப்பட்ட சந்தோஷ மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக காத்திருக்கின்றது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பமாகி 56 தினங்கள் முடிவதற்குள் எந்த ரூபத்திலோ பெரியதொரு வளர்ச்சியை, பொருளாதார மாற்றத்தை, குடும்ப ரீதியான புதிய சந்தோஷத்தை சந்திக்க இருக்கின்றீர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் 34 வயதிலிருந்து 47 வயதிற்குள் இருந்தால் சந்தோஷமான மாற்றங்களை, உயர்வுகளை, வீடு கட்டிட சந்தோஷங்களை, உத்தியோக திருப்திகளை, புதிய உத்தியோக அதிர்ஷ்டங்களை அடைய இருக்கின்றீர்கள். இந்த மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக யோகபலம் பெற்ற நாளில் வைரவன் பட்டியில் வீற்றிருந்து அருள் வழங்கும் மார்த்தாண்ட பைரவரை வழிபட்டு மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.